சொல்லிக்கோ ஒழுங்கா முடிச்சிடலாமா ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம 1 by 1 எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட HTML லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் குவாலிட்டியில் தான் எல்லா இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஸ்க்ரீன் மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3D வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ எடிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எடிட் பண்ணது ஃபுல்லாமே இதில் வந்துடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இமேஜஸ் அண்ட் ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும். அது எப்படி பண்ணுறது இன்னும் 1 by 1 பார்க்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அதில் வந்து 1 by 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஃபாண்டோட சைஸுக்கு பக்கத்தில் ஏரோ இருக்கும். இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் 3 லைன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3 லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்கனாவே இதில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு பக்கத்தில் சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வெளியே வந்துடுங்க. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு PNG இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த PNG தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த PNG வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. PNG வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. PNG செலக்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா PNG செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கிறேன். இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான PNG வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான PNGs வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், இப்போ சூப்பராக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இமேஜ் PNG வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த PNG இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த PNG வந்து அடுத்த PNG செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த PNG ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதையே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபாண்ட் தான் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரு ஃபாண்ட் தான் நீங்கள் எல்லா பக்கம் ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்துட்டு அடுத்த பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பிஎன்ஜியோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 1 by 1 பிஎன்ஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். 1 by 1 பண்ணணும். கடைசி இயரில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே நான் ஆட் பண்ணி தந்திருப்பேன். ஆனால் இதில் ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கும் இமேஜ் எல்லாமே. ஆனால் நான் குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரீசெட்டை தந்திருப்பேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரீசெட் இம்போர்ட்டே பண்ண முடியும். ஆனால் நான் ஹை குவாலிட்டியில் வந்து ப்ரீசெட் தந்ததுன்னா உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. அதோட சைஸ் அதிகமாகி அதனால தான் நான் லோ குவாலிட்டியில் வந்து இமேஜை இம்போர்ட் பண்ணி தந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃபுல் ஹெச்டியில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டையும் முடிச்சு நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வச்சுருக்கேன் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட்டு கோடிங்னு இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுக்கோங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக எதனா குவாலிட்டியோட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.